today's special butter garlic chicken. ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன் 400 கிராம் எடுத்துக்கங்க, சிறுசாக வெட்டிங்க. பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், கிரீன் சில்லி 1, சாப் பண்ணி வச்சிருந்த கார்லிக் 2 டேபிள் ஸ்பூன், லைம் ஜூஸ்க்காக லைம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்லைஸ் எடுத்துங்க. அது வந்து நம்மளுக்கு 1 டீஸ்பூன் தேவை அந்த ஜூஸ். ஓகே, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் சால்ட் தேவையான அளவு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்குவோம். ஸோ போன்லெஸ் சிக்கன் எடுத்தீங்க 400 கிராம், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன் போட்டிங்க, உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அது கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணோம், ஒரு 30 மினிட்ஸ். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் வச்சுருவோம் முதலாவது. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் 20 to 30 மினிட்ஸ் நம்ம எண்ணெய் பொரிக்கலாம் போலிடுச்சு. அதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துங்க டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிப்போம். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நான் பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். அதனால தான் வந்து பட்டர் கார்லிக் சிக்கன். ஸோ இது பட்டர் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுறோம். இந்த சமயம் ரொம்ப ஈஸி, பார்க்க தான் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பொதுவாகவே செஞ்சீங்கன்னாக்கா சட்டுன்னு செஞ்சுருவீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து சிக்கனை போட்டாச்சு, போன்லெஸ் சிக்கன். போன்லெஸ் சிக்கன் வந்து சட்டுன்னு வந்துடும். ஸோ கீழே வந்து நல்லா வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ ஒரு மாதிரி கோட்டிங்காக இருக்கும். ஸோ இது கீழே நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி விடுவோம், திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேகணும். வந்து ஒரு கோல்டன் கலரில் நம்ம எடுத்துருவோம். வந்து பக்கம்லாம் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது தெரியுதுங்களா, ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த மாதிரினா வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம திருப்பி போட்டு நல்லா ஒரு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனோன்னு நம்ம எடுத்துருவோம். ஒரு 7 மினிட் வைப்போம். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான கலர் அழகாக வந்துருச்சான்னு, அதாவது நல்லா குக் ஆயிடுச்சுன்னு பார்த்துக்குவோம். இப்போ ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம டபுள் செக் பண்ணிக்குவோம். ஸோ எல்லாமே நல்லா வந்துருச்சு, நல்லா அழகான ஒரு கோல்டன் கலராக வந்திருக்கு. அப்படி வேவலைனாக்கா அதை ஒன்று நல்லா திருப்பி போட்டுருங்க. உங்களுக்கு சரியாக சாட்டிஸ்ஃபையாக இல்லைன்னா இன்னும் வேகணும், இன்னும் நல்ல ஒரு கலராக வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் திருப்பி போட்டிங்க. எந்த பக்கம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கோ அது பேலன்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிங்க. இப்போ நல்ல ஒரு அழகான கலராக வந்துருச்சு. சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இங்கே பாருங்களேன், பொரிச்ச கோழி அரிசி எவ்வளோ இந்த மாதிரி கலரில் இருக்குன்னு. இந்த மாதிரி கலர் வந்தால் தான் நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம அடுத்த பேட்சுக்கு போவோம். அதாவது செகண்ட் டைம் வந்து நம்ம இருக்கிற மீதமுள்ள இறைச்சியை பொரிச்சிருவோம். சேம் ப்ராசஸ், அதே மாதிரி தான் நல்லா ஃப்ளிப் பண்ணி விட்டு நல்லா மாநிலமாக வந்த பிற்பாடு எடுத்துடணும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம்.
3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். அது நல்லா கரையட்டும். பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கொந்தி வச்சுது. கிரீன் சில்லி 1. ஸோ இது போட்டு தாளிப்போம். நல்லா வந்த பிற்பாடு நம்ம பொரிச்சு வச்சிருந்த கோழி இறைச்சியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். லைட் சோயா சாஸ் 1 டீஸ்பூன். மிக்ஸ் பண்ணி விடுவோம். இல்லைனாக்கா சாஸ் நம்ம ஊற்றுனது அப்படி ட்ரை ஆயிரும். அந்த சிக்கன் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் சிக்கன் மேலே படும். பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்குவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ லைம் ஜூஸ் 1 டீஸ்பூன். நான் ஒரு லைம் எடுத்திருக்கேன். லைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண விட்ட பிற்பாடு கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சிக்குவோம். கரைச்சி ஊற்றிட்டு இது நல்லா கலந்து விடுவோம். நீங்கள் கலந்து விடுறப்ப இந்த மாதிரி கட்டிடுச்சுன்னா இந்த டைமில் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா ரொம்ப கட்டியாயிரும். ஓகே, நல்லா எல்லா இடத்துலையும் பட்டுருச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர் கார்லிக் சிக்கன் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுவும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Love you all. Take care. Bye-bye. Happy cooking. Enjoy the food. Drop it.